இன்னைக்கு விஜயனுடைய குடுமி சிபிஐட்ட மாட்டிருக்கு. ஏண்டா ஒரு நாளைக்கு நீ 60 லட்சம் செலவழிச்சு வர்ற, ஆனால் செத்தவன் உயிருக்கு வேலை நீ வச்சது 20 லட்சம். எப்படி தத்தெடுப்ப? நீ வருஷம் பூரா கொடுப்பேன் எவனும் பார்ப்பானா? வேற வேலை இல்லை. குருமூர்த்தி மூலம் போய் விழாவில் விழுந்து ஆதவர்ஜனாவை அனுப்பி அமித்ஷா காலில் விழுந்து விஜய் வந்து பிஜேபியுடைய அடிமைன்னு புருவாய்ப்பு. கூட இருக்கவன் சரியான ஆள் இல்லைன்னா நீ கொலைக்கேசில் மாட்டிடுவேன்றதுக்கு விஜய் ஒரு உதாரணம். பிரச்சனையை பார்த்து பின்னங்கால் படர்க ஓடுவோன்னு தலைவன் அல்ல. இன்னமும் விஜய் வந்தாலும் போவான், போய் சாவான். விஜயுடைய ஃபேனை தருதலையா பற்றி வச்சிருக்கான். செத்தா 20 லட்சம் வரும். பாக்கெட்டுக்கு 10 ரூபான்னு சொல்லி பாட்டு பாடினார்ல இருந்தாரு விஜய். ஒரு டிக்கெட்டுக்கு 1000 ரூபா வித்தது தானே. உனக்கு என்னடா அடுத்தவன ஊழலை பற்றி சொல்றதுக்கு அதிக அருகதை இருக்கு? விஜய் தனியாக நிறுத்தி வச்சு ஓட்டை பிரித்து திமுகவை தோக்கடிப்போம் அப்படின்றதான் அவங்களுடைய பிளான். டாப்பைய கூட்டம் வந்து உன் பின்னால் தெரியுது. அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து மரண வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஜனநாயகன்னு சொல்லிட்டு பிணநாயகனா மாறி நிற்கிற. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சார் வணக்கம். வணக்கம் சார், பரபரப்பான அரசியல் சூழல்ல தாவேகாவினுடைய உச்சநீதிமன்ற வாதத்தின் பிரகாரம் சிபிஐக்கு இந்த வழக்கு மாறி இருக்கிறது. கரூர் வழக்கு, கரூர் சம்பவத்திற்கு பின்னான இங்க தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் அறிவிச்ச அந்த குழுவுக்கு இல்லாம சிபிஐனுடைய வசம் வந்து வழக்கை ஒப்படைக்க சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு. இது குறித்து எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு இன்னொரு வழக்கு வந்திருக்கு. அதே மகேஸ்வரி ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அலகாபாத்தில் ஒரு சிபிஐ வழக்கு கோரி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. எதுக்கெடுத்தாலும் நீங்கள் சிபிஐ வழக்கு கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்ட மகேஸ்வரி தான் சிபிஐ விசாரணை கேட்காமையே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட ஜட்ஜ். எப்படி கான்ட்ரடிக்ஷன் எப்படி இருக்கு? அது உத்தரப்பிரதேசம். அது உத்தரப்பிரதேசம். அதாவது எதுக்கெடுத்தாலும் நீங்கள் கேட்கலாமா? மாநில அரசு போலீஸ் வந்து பாரபட்சமாக நடக்கிறது என்பதை உறுதிப்படுத்தினா தானே நீங்கள் வந்து இங்கே வர முடியும். எல்லாத்துக்கும் நீங்கள் சிபிஐக்கு வரலாமா அப்படின்னு கேட்குற அதே மகேஸ்வரி இங்கே மாநில அரசு விசாரணையை துவக்கலை. இப்போ தான் விசாரணை எஸ்ஐடியில் அசரகாருக்கு தலைமையில் விசாரணை கமிஷன் எஸ்ஐடி அமைச்சு ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைச்சு இப்போ தான் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்களோட யாருமே சமன்மே பண்ணல. அதுக்குள்ளே எப்படி பாரபட்சமாக இருக்குன்னு ஒரு முடிவெடுத்தார் இவர். அப்போ உத்தரப்பிரதேசம்னா ஒரு முடிவெடுக்கும் சுப்ரீம் கோர்ட்டு, தமிழ்நாடுனா ஒரு முடிவெடுக்கும் சுப்ரீம் கோர்ட்டா? என்ன? அப்போ எப்படி சுப்ரீம் கோர்ட் மேலே நம்பிக்கை வரும்? அப்போ இப்படிப்பட்டு அமைக்கப்பட்ட அந்த சிபிஐ விசாரணை இன்றைக்கு நேற்று தொடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று வந்திருக்காங்களா? நேற்று வந்திருக்காங்க. எஸ்ஐடி அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. இனி அவங்க விசாரணையை தொடங்குவாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் முடிஞ்ச பிறகு எங்கே யாரை விசாரணை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. டேட்டா இருக்குது, வீடியோ இருக்குது, ஆவணம் இருக்குது. இவங்க கலெக்ட் பண்ண எஸ்ஐடி கலெக்ட் பண்ண டேட்டா இருக்குது, ஒரு நபர் விசாரணை கமிஷன் கலெக்ட் பண்ண டேட்டா இருக்குது, போலீஸ்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்னும் திரும்பி அதே சாட்சிகளை இவங்க விசாரணை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விசாரணை பண்ணி டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி எப்படி விஜயை சிக்க வைக்கலாம், எப்படி விஜயை நம்ம கைக்குள்ளே கொண்டாடலாம், எப்படி வந்து விஜயை நம்ம மாட்டலாம், எப்படி வந்து இவரை இது பண்ணலான்ற முடிவோடு அவங்க செயல்படுவாங்கன்னு, சிறப்பாக செயல்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த உத்தரவை வந்து இப்போ மேல்முறையீட்டுக்கு போகிறதாக தமிழ்நாடு அரசினுடைய சார்பாக பேசப்படுது. காரணம் என்னன்னா, அவங்க முன்மொழிஞ்சிருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல தமிழ்நாட்டை சார்ந்த எந்த ஆஃபீஸர்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விதத்துல தான் அந்த குழுவை அவங்க முன்மொழிகிறாங்க. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாரபட்சமான ஒரு உத்தரவு. ஒரு ஒட்டுமொத்த ஐபிஎஸ் சிவில் சர்வீஸ் சர்வன்ட்ஸ் மேலேயே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலை இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றுதான் கருதுகிறேன். அப்படி பார்த்தா நீங்கள் வந்து ரிசர்வேஷன் கேஸ் எல்லாம் வந்து பிராமின் ஜட்ஜ் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லலாமா?
அந்த வாதம் வரும்ல, அந்த வாதம் கரெக்டாக தானே இருக்கும். அப்போ ஜட்ஜஸ் எல்லாம் மேலே நம்ம சந்தேகப்பட முடியுமா? ஜட்ஜஸ் மேலே சந்தேகப்படக்கூடாது. ஆனால் ஜட்ஜஸ் மேலே சந்தேகப்படுற மாதிரி நீங்கள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகிற மேலே சந்தேகப்பட்டீங்கன்னா அவங்களும் ஒரு அரசு நிர்வாகத்தின் தூண் தானே எக்ஸிக்யூட்டிவ். அவங்க பாரபட்சமாக செயல்படாங்கன்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்க. அது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பாரபட்சமாக தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக பேசிடுவாங்கன்னு நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா இடஒதுக்கீடு கேஸை வந்து பிராமின் ஜட்ஜி விசாரிக்கக்கூடாதுன்னு சந்தேகப்படுவாங்களா இல்லையா? அப்போ இது என்ன வகையான சந்தேகம்னு எனக்கு தெரியல. அதாவது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதும் சந்தேகமாக இருக்கு. தமிழ்நாட்டினா ஒரு அளவுகோல், உத்தரப்பிரதேசம்னா ஒரு அளவுகோல். இதில் தமிழ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் தமிழ்நாடு கேட்டராக இருக்கலாம், ஆனால் தமிழ் தெரிஞ்சவங்களா இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பிறந்தவங்கன்னா அப்போ இவர் உத்தரப்பிரதேச இது ஒரிசால வந்து பிரதமர் குற்றச்சாட்டினாரு தமிழர் கைக்கு ஜெகநாதருடைய ஆலயத்துடைய ரத்ன பண்டாருடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு. இப்போ தமிழர்களை திருடர்ன்னு சொன்னவர் தானே அவரு. அப்போ மோடி முதற்கொண்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வரைக்கும் தமிழர்களை வந்து அவங்க வித்தியாசமாக பார்க்குறாங்க. தமிழர்கள் வந்து ஒருத்தர் திருடர்ன்னு சொல்கிறாரு, ஒருத்தர் தமிழ்நாட்டு அதிகாரிகள் மேலே நம்பிக்கை இல்லைன்றாரு. அப்போ எப்படி உங்கள் மேலே நம்பிக்கை வரும்? அப்படி தமிழ்நாட்டு சிபிஐ விசாரணை கேட்காம சிபிஐ விசாரணை கொடுத்துருக்கீங்களே, ஃபேக்கு பெட்டிஷன் வச்சுட்டு அந்த பெட்டிஷன் ஃபேக்கா உண்மையான கூட வெரிஃபை கூட பண்ணாமல் கொடுத்துருக்கீங்களா? அப்போ உங்களுடைய இன்டெகிரிட்டியை எவனா டவுட் பட்டா நீங்கள் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவீங்க. கேட்பானா இல்லையா? மக்கள் மத்தியில் அந்த அந்த சந்தேகம் வரத்தான் செய்யும். வரக்கூடிய சந்தேகத்தை நீங்கள் தான் சந்தேகப்படுறபடி நீங்கள் நடக்கிறீங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு அளவுகோல் வைக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு அளவுகோல் வைக்கிறீங்க. அப்போ உங்கள் மேலே சந்தேகப்படாமல் எப்படி இருப்பாங்க? நாளல் போல வளைவுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? தர்மத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா, உண்மைதனை ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா? தலைகுனியாக வச்சுருக்காங்க. அது படி விசாரணைப்படி நடக்கும். இன்றைக்கி விஜயனுடைய குடுமி சிபிஐட்ட மாட்டியிருக்கு. ஜனநாயகன் படம் ஷூட்டிங் எடுத்தது சிபிஐட்ட மாட்டியிருக்கு. ஜனநாயகன் படம் ஷூட்டிங் எடுத்ததை வச்சு என்ன பண்ணலாம்? விஜயை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கலாமா இல்லையா? கும்பகோணத்தில் 60 குழந்தைங்க செத்தாங்க. அந்த கும்பகோணம் கரஸ்பாண்டா தீய வச்சாரு, அவர் தானே அரெஸ்ட் பண்ணீங்க. பள்ளியில் பஸ்ஸில் போய் ஒரு குழந்தை விழுந்து இறந்துச்சு, கரஸ்பாண்டா தள்ளி விட்டு செத்தாரு, கரஸ்பாண்டா தானே அரெஸ்ட் பண்ணீங்க. ஜனநாயகம் படம் ஷூட்டிங் எடுத்து நீங்கள் வந்து இன்னைக்கு 41 பேர் செத்துருக்கான். அரசியல் கூட்டம்ன்ற பிரச்சார கூட்டம்ன்ற பேரில் தாமதமாக வந்து கூட்டத்தை கூட்டி ஏற்கனவே இருந்த 20,000 பேரில் 10,000 பேரை கொண்டாந்து மோத விட்டு, பெரிய பஸ் மாதிரி வந்து மோத விட்டு, காவல்துறை எச்சரிக்கையை மீறி 41 பேர் மரணம் அடைவதற்கு காரணமாக இருந்து செத்த பிறகு பின்னங்கால் பிடங்கடிக்க ஓடி, பிரச்சனைன்னு வரும்போது ஓடி, தலைவன் இல்லை நான் வெறும் நடிகன் தான் நிரூபித்து 20 லட்சம் தர்றேன்னு சொல்லி அதையும் இன்னும் தராமல் இழுத்தடிச்சு, ஒரு நாள் பயணத்திற்கு, ஒரு நாளைக்கு திருச்சி வந்துட்டு திரும்பி சென்னை போகக்கூடிய பயணத்திற்கு 60 லட்சம் செலவழிக்கிற. செத்தவன் உயிர் 20 லட்சமா? ஏண்டா ஒரு நாளைக்கு நீ 60 லட்சம் செலவழிச்சு வர்ற, ஆனால் செத்தவன் உயிருக்கு வேலை நீ வச்சது 20 லட்சம். உன்னைய பார்க்க வந்து, உன்னைய நேசித்து, உன்னைய அன்பாக பார்த்து, உன்னைய பார்த்து ரசித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு வந்தவன் பெண்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் செத்ததுக்கு 20 லட்சம் மதிப்பு. ஒரு ட்ரிப்பு கூட மதிப்பு கூட 3 பேருக்கு உயிருக்கு சமானம்டா. 20 லட்சம் வெக்கமா இல்லை உனக்கு? நீ அந்த குடும்பங்களை தத்தெடுத்துக்கிறதா ஒரு அறிவிப்பு. என்ன தத்தெடுப்ப? எப்படி தத்தெடுப்ப? நீ வருஷம் பூரா கொடுப்பேன் எவனும் பார்ப்பானா? வேற வேலை இல்லை. தத்தெடுத்து நீ தான் காப்பாற்றிடுவியா நீ? சரி, விக்கிரவாண்டியில் செத்த 5 பேரை தத்தெடுத்தியா? மதுரையில் செத்த 3 பேரை தத்தெடுத்தியா? ஸ்ரீலூத்தில் ஒருத்தர் செத்தான தத்தெடுத்தியா? நீ தத்தெடுத்தியா? நீ எப்படி 41 பேரை தத்தெடுப்ப? நீ தத்தெடுத்து என்னத்தை காப்பாற்றுவ? நீ செத்தவனுக்கு ஒன்றுமே செய்யாதவன் நீ எப்படி தத்தெடுப்ப? உன்னை கொண்டு போய் ஹத்ரஸில் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டோம்னா, உத்தரப்பிரதேச மாநில ஹத்ரஸில் வந்து போலே பாபாவுடைய சத்சங்க போய் பார்க்க போய் 121 பேர் செத்தான், 150 பேர் காயமடைஞ்சான். அதை வந்து மூணு நபர் விசாரணை கமிட்டி, அங்கே ஹேமா மாலினி கமிட்டி போய் பார்க்கல. சிபிஐ விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிடலை. ஏன்னா அது பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச அரசு. ஓகே, யோகி ஆளக்கூடிய அரசு. அப்போ அங்கே வந்து என்ன முடிவு வந்துச்சு? அந்த 3 நபர் விசாரணை கமிஷன் ஒரு நீதிபதி தலைமையில் வச்சாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். விசாரணை கமிஷன் என்ன தெரியுமா? போலே பாபாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை,
அவர் குற்றமற்றவர். முடிஞ்சா வெளியே போயிட்டாரா? அடுத்து சேவாதள தொண்டர்கள் தொண்டர்கள் ஆர்கனைஸ் பண்ணல, அவங்க மேலே குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க, அதனால அவங்களும் குற்றமற்றவர்கள். லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒழுங்காக சேஃப்டி செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணலை, அதனால் அவர்களும் மிஸ்மேனேஜ்மெண்ட் தான் பண்ணாங்க, குற்றமற்றவர்கள். செத்தவன் 121 செத்தவன் தான் குற்றமானவன். ஏன்னா இது பைத்தியக்கார கூட்டம். அது அந்த பைத்தியக்கார கூட்டம் 121 போய் ஒரு சாமியை போலி சாமியாரை பார்த்து 121 பேர் செத்து பரலோகம் போனதோட சரி, அதோட சரி முடிஞ்சு போச்சு. அப்படி வந்து 41 பேர் செத்ததை விஜய் கணக்கில் எழுதி சிபிஐ உன்னை வந்து காப்பாற்றிடும், தமிழ்நாடு அரசு எஸ்ராக்கருக்கு விசாரணை பண்ணால் நீ ஜனநாயகம் படம் ஷூட்டிங் தான் எடுத்த, நீ தான் வம்பா பிரச்சனை பண்ணி ஒன்னால தான் செத்தாங்க, நீ தான் கல்பிரிட்டு A1 விஜய் தான் A1 முடிவாயிரும், முடிவானால் ஜெயிலில் களி தான் திங்கணும். அதனால் நம்ம அங்கே போய் இங்கே கழுதிங்கிற விட அங்கே போய் காலில் விழுந்துருவோன்னு குருமூர்த்தி மூலம் போய் காலில் விழுந்து ஆதவர்ஜனாவை அனுப்பி அமித்ஷா காலில் விழுந்து இன்னைக்கு வந்து விசாரணையை கேட்காம சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்ட மகேஸ்வரி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் எல்லாத்துக்கும் எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்பீங்கன்னு கேட்குறாரு. இப்போ இதுலேருந்து தெரிஞ்சு போச்சா இது எப்படிப்பட்ட செட்டப் சிபிஐ விசாரணைன்னு. அப்போ அந்த சிபிஐ விசாரணை வருவாங்க, எல்லா டாக்குமெண்ட்டும் எடுப்பாங்க, எடுத்து இது விஜயை வந்து குடும்பியை கையில் பிடிச்சி வச்சுக்குவாங்க. அவங்க சொல்கிறதுபடி நடக்கலை அப்படின்னா ஒன்று தனியாக நிற்க சொல்லுவாங்க, இல்லையா அதிமுகவோட கூட்டணி போட்டு சொல்லுவாங்க, இல்லை என்டிஏவோட கூட்டணி போட்டுனுவாங்க. இந்த 3 ஆப்ஷன் தான் பாசிபிள். இந்த எந்த ஆப்ஷன் பாசிபிள்னாலும் விஜய் வந்து பிஜேபியோட அடிமைன்னு உருவாகி போச்சு. இனி நீங்கள் எங்கிட்டு போவீங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இன்றைக்கு இந்த சிபிஐ வைத்து இடியை வச்சு இன்கம் டேக்ஸை வச்சு சுபந்த் அதிகாரி, அஜித் பவர், அதே மாதிரி வந்து நிதிஷ்குமார், ஓகே, இப்படி வந்து பல்வேறு இப்போ எடப்பாடி குரூப்பு, அடுத்து யார் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இவங்களெல்லாம் அன்புமணி ராமதாஸ், இவங்களெல்லாம் சிபிஐ வச்சு தங்கள் கூட்டத்தோட 10ஓட 11 சேர்த்தாங்க. இப்போ இது 10ஓட 11 இத்தோட இது உண்டுன்னு சொல்லி விஜயும் போய் சேர்ந்தாச்சு அந்த கூட்டத்தில். முடிஞ்சு போச்சா? சொல்லி முடிஞ்சு அரசியல் சாப்டர் க்ளோஸா? அதாவது கூட இருக்கவன் சரியான ஆள் இல்லைன்னா நீ கொலைக்கேசில் மாட்டிடுவேன்றதுக்கு விஜய் ஒரு உதாரணம். மாட்டாரை உறவென்று நம்ப சேராத இடம் சேர்ந்து. ஆமாம், புஷ்டியானதான் ஆதவர்ஜனா, இந்த ஒரு 6 பேர் இருக்கான், அந்த 6 பேர் சேர்ந்து விஜய் வந்து கொலைக்கேசில் மாட்டி விஜய்க்கு பிஜேபிக்கு அடிமையாக ஆக்கிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. விஜயனுடைய கொள்கை எதிரிகிட்டே போய் காலில் விழ வச்சுட்டாங்க. அதை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நம்மெல்லாம் கோவப்பட்டோம், அவர் நடவடிக்கை இருக்குல்ல, அரெஸ்ட் பண்ணலாம் செய்யலைன்னு. அரெஸ்ட் பண்ணியிருந்தால் அனுதாபம் அந்த ஆள் மேலே போயிருக்கோம். அரெஸ்ட் பண்ணாமல் விட்டு கொள்கை எதிரி காலில் போய் விழ வச்சுட்டாரு ஸ்டாலின் அவர்கள். இல்லை, இது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு வந்து அவங்க எல்லாருமே சொல்றாங்க. அப்புறம் சிபிஐ விசாரணை வழங்கிட்டாங்க அப்படிங்கிறத சொன்னோடனே நீதி வென்றது அப்படின்னு சொன்னேன். நீதி எப்படி வெல்லும்? அந்த ஹத்ரஸ் கேஸில் எப்படி குற்றமற்றவர்னு சொல்லி விடுவித்தாங்களோ, 121 பேர் தான் தப்பு பண்ணான், அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்களோ, அதே மாதிரி விஜயும் விடுதலை பண்ணிடுவாரு அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆல்ரெடி சிபிஐ வந்தா விசாரணை பண்ணாது, சிபிஐ வந்தா அந்த கேஸ் அப்படியே நிற்கும். அன்புமணி ராமதாஸுக்கு 68 வட்டம் வாய்தா வாங்கி இன்னும் கேஸ் முடிவடையாம இருக்கு. 68 வட்டம் வாய்தா வாங்கியும் இன்னும் கேஸ் முடிவடையாம இருக்கு. அது மாதிரி இழுத்துக்கிட்டே போகும். அதனால வந்து நம்ம தப்பிச்சிடலாம். அப்புறம் என்னென்ன நடக்குதோ பார்த்துக்குவோம். அப்படி இல்லை, ஒரு அமைப்பு விசாரணைக்கு வருது அப்படின்னு சொன்னோடனே நீதி வென்றது அப்படின்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்குறேன். அப்போ உறுதி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். பிஜேபி வந்து அவங்களுக்கு விஜய்க்கு வந்து உறுதி கொடுத்துருக்காங்க, சிபிஐ வந்து உன்னை குற்றமற்றவன்னு தீர்ப்பு கொடுத்துரும், கவலைப்படாத, நாங்கள் பார்த்துக்குவோம். இது வந்து சாதாரண விபத்து, இது வந்து சதியால் ஏற்பட்ட விபத்து, இது வந்து மாநில அரசினுடைய கவனக்குறைவால் ஏற்பட்ட விபத்து, இது வந்து உங்கள் தொண்டர்கள் ஒழுங்கு ஆர்கனைஸ் பண்ணாத ஏற்பட்ட விபத்து, இதுக்கு விஜய்க்கு சம்மந்தம் இல்லை. எப்படி ஹத்ரஸில் வந்து 121 செத்ததுக்கு போலே பாபா சம்மந்தம் இல்லைன்னு உத்தரவு கொடுத்தோமோ அதே மாதிரி உனக்கும் நாங்கள் கொடுத்துருவோம். அதனால் நீ வந்து தைரியமாக இருக்கலாம். அங்கே வந்து 3 மெம்பர் ஜஸ்டிஸ் தலைமையில் IAS IPS கொண்டவர்களை குழு அமைச்சோம். இங்கே வந்து சிபிஐ விசாரணையே வந்து ஒரு ஜஸ்டிஸ் தலைமையில் ஒரு 2 IPS ஆஃபீஸர், அது தமிழ்நாடு கேடர், வித்தவுட் நான் தமிழ் நேட்டிவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டோம். அதனால் கவலைப்படாத, நாங்கள் வந்து சிபிஐ என்னதான் கொடுத்தாலும் சரி ஜட்ஜு மூலமாக நாங்கள் அதை மாடிஃபை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி உத்தரவே போட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ நீதி வெளில தானே செய்யும். முதல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு, உன் மேலே குற்றமற்ற இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுன்றது தகுந்த மாதிரி செட்டப் பண்ணியாச்சு, நீதி வெல்லும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் போய் சரியாக மாட்டிருக்கான்னு அர்த்தம், பிஜேபிகிட்ட மாட்டிட்டான்னு அர்த்தம். இனி இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அன்னைக்கு அந்த தீர்ப்பு வருது.
தீர்ப்பு வந்த மறாவது நாள் வந்து அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் முன்னாள் ஐஆர்எஸ் ஆபீசர் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. சார் இத்தனை நாள் ஏன் சார் வந்து ஆனந்த் அவர்கள் வந்து தலைமறைவா இருக்காரு பொதுச் செயலாளர் அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு, இன்னைக்கு எல்லாரும் வெளியில வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளர்கிட்ட பதில் சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் சொன்னபடியே அன்னைக்கு தான் திரு ஆனந்த் அவர்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறாரு, தலைமை கழக அலுவலகத்துக்கு வராரு. அப்புறம் மற்ற எல்லாருமே வந்து அவர் அலுவலகத்துல சந்திக்கிறாங்க, அவர் காலில் விடுறாங்க அப்படிங்கிற ஒரு காட்சி வந்து இப்போ இணையத்துல ரொம்ப படு வைரலா போகுது, விமர்சனத்துக்கும் உள்ளாகுது. ஆமா, அது வந்து இப்ப சிபிஐக்கு மாத்தியாச்சுனால நீ விடுதலை ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். மேல இருந்து அமித்ஷாட்ட இருந்து உத்தரவு வந்துருச்சு ஆதவ அர்ஜுனாவுக்கு. ஆதவ அர்ஜுனா உத்தரவை எல்லாத்துக்கும் கம்யூனிகேட் பண்ணிட்டாரு, விஜய்க்கு, அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கு, புஷி ஆனந்த் எல்லாரும். உடனே எல்லாரும் குற்றவாளிகள் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பிறகு ஐயா இப்போ மதியழகன் தான் காரணம், எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன புஷி ஆனந்த் காலில் போய் மதியழகன் மாவட்ட செயலாளர் குடும்பத்தோட காலில் விடுகிறான்னு என்ன அர்த்தம்? அப்பா எங்களை காப்பாற்றிட்டேன்னு அர்த்தம். உடனே நடுத்தரில் விட்டுட்டு ஓடினவன்னு தெரிய வேணாமா உனக்கு? இல்ல புஷி ஆனந்த் அவர் காலில் விழல, புஷி ஆனந்த் காலில் அவர் விழுறாரு. புஷி ஆனந்த் காலில் போய் அவன் விழுகிறான் காப்பாற்றிட்டான்ல. தமிழ்நாடு அரசு விசாரணையிலேருந்து தப்பிச்சு சிபிஐட்ட கொடுத்தாச்சுல, சிபிஐ கொடுத்துட்டாக்க விடுதலை ஆயிட்டோம்னு நினைச்சுக்கிட்டுறாங்க. நினைச்சுக்கிட்டான்டே உன்னை பிடிச்சி மாட்டி வச்சிருக்காண்டான்னு தெரியல அவனுக்கு. நீ உன்னுடைய ஒட்டுமொத்த குடுமையாக அவன்கிட்ட போயிடுச்சுன்னு தெரியல. அவனை எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணி எப்போ வேணாலும் உன்னை பிடிச்சி உள்ள போடலாம், எப்போ வேணாலும் அது இந்த கேஸ் முடியவே முடியாது. நீங்க சொல்றதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, திரு புஷி ஆனந்த் அவர்களை வந்து மதியழகன் காப்பாத்திருக்கிறாரு. ஆமா, ஆனா மதியழகன் வந்து புஷி ஆனந்த் காலில் போய் விடுறாரு. அப்படி பார்க்கும்போது யாரை காப்பாத்தினான்ற ஒரு பிம்பமே நமக்கு இப்போ. அவர் வந்து மதியழகன் வந்து தமிழ்நாடு போலீஸ் எடுத்து புஷி ஆனந்தை காப்பாத்தினார். புஷி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனாவும் அமித்ஷாட்ட போய் விஜய் அடகு வச்சு சிபிஐ விசாரணைக்கு போட்டு மதியழகனை தமிழ்நாடு போலீஸ்ல இருந்து காப்பாத்திட்டாரு. அதுக்காக காலில் விழுந்திருக்காரு. இதுதான் நம்ம சிம்பிள். என்னங்க இதனுடைய அண்டர்லைங் இது கூட தெரியலையா உங்களுக்கு? யாரும் மதியழகன்னே நம்மளுக்கு தெரியாது, மாவட்ட செயலாளர் பாவம், அந்த ஆளை காப்பாத்திருக்காரு. அதனால இவருக்கு காப்பாத்துறதுக்கு இவர் காலில் விழுத வேண்டியதான், அவர் காப்பாத்துறதுக்கு அவர் காலில் விழுத வேண்டியதான், மாத்தி மாத்தி விழுத்துக்க வேண்டியதான். அதாவது பழிய தூக்கி, அதாவது தலைவன்னா என்ன தெரியுமா, ஒரு தோல்வி வரும்போது தோல்வியை தனதாக்கி கொண்டு வெற்றியை உடன் பணிபுரிந்தவர்களிடம் கொடுப்பவன் தான் தலைவன். ஒண்ணு, பிரச்சனைன்னு வரும்போதும் பிரச்சனைகளுக்கு மத்தியில இருந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்றவன் தான் தலைவன். பிரச்சனையை பார்த்து பின்னங்கால் படர்களுக்கு ஓடுவோன் தலைவன் அல்ல. பிரச்சனையை பார்த்து பின்னங்கால் படிக்க ஓடியவர் யாரு? விஜய் என்ற நடிகர். தலைவன் கிடையாது. பிரச்சனைன்னு வரும்போதும் தோல்வின்னு வரும்போதும் பிரச்சனை வந்து தோல்வியை தனதாக்கணும். ஆனா தோல்வி வந்து மதியழகனுக்கும் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி பழிய தூக்கி அவன் மேல போட்டு தப்பிச்சு ஓடி தலைமறைவா இருந்த புஷி ஆனந்த் எப்படி தலைவனாவான்? அப்ப தலைவரும் தலைவன் கிடையாது நடிகன், புஷி ஆனந்தும் தலைவன் கிடையாது. அப்ப இவங்களெல்லாம் நம்பி போறவன் எப்படி இருப்பான்? இது அடுத்த மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தாது? ஆமா, கண்டிப்பா. எந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டாலும் கொலைக்கேஸ் அவன் மேலதான் விழுகும். விஜயை நம்பி இன்னமும் வந்து இந்த இளைஞர்கள், அந்த ரசிகர்கள், இளைஞர்கள்னு சொல்லி எல்லா இளைஞரையும் நான் அவமானப்படுத்த விரும்பல, இளைஞர்கள்னு சொல்லி எல்லா இளைஞர்களையும் நான் அவமானப்படுத்த விரும்பல, இளம் பெண்களை அவமானப்படுத்த விரும்பல. ஆனால் விஜயின் ரசிகர்கள், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, இன்னமும் விஜய் வந்தாலும் போவான், போய் சாவான். அப்படி செத்தான்னா எந்த மாவட்ட செயலாளர் அரேஞ்ச் பண்றானோ அவன் தான் கொலைகேசில் உள்ள போகணும். ஓகே, இனிமேலும் தமிழ்நாடு அரசு பொறுத்துக்கிட்டு இருக்க கூடாது. அடுத்து அரெஸ்ட் பண்ணி அவனை கொலைகேசில் பிடிச்சி உள்ள போடுங்க. மாவட்ட செயலாளரை ஒன்றிய செயலாளரை இவனை தூக்கி உள்ள போடுங்க. ஏன்னா இவங்க போய் சிபிஐ பார்த்து தப்பிச்சுக்குவாங்க. ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, விஜய், அப்புறம் இவங்க எல்லாரும் போய் அமித்ஷா காலில் விட்டு தப்பிச்சுக்குவாங்க. இவனை தூக்கி உள்ள போட்டா முடிஞ்சு போச்சு. மாநில தலைமைக்கு பிரச்சனை இல்லை, மாவட்ட தலைமைக்கு தான் பிரச்சனை. அப்ப இவனை தூக்கி உள்ள போடுங்க, முதல்ல கொலைகேசில் உள்ள போடுங்க. மாவட்ட தலைவர்களையும் எவன் வந்து கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றானோ அவன் தான் பொறுப்புன்னு சொல்லி புஷி ஆனந்த் காட்டி கொடுத்துட்டாருல. காட்டி கொடுத்தது அந்த ஆள் தானே. ஒவ்வொரு ஓட்டும் சிபிஐ வந்து காப்பாற்றுமாவீங்களா? ஒவ்வொரு கேஷுக்கும் காப்பாற்றுமா? அடுத்து இவன் எங்க போறானோ அங்க 100 பேர் சாவான், சாகிறதுக்கு ரெடியா இருக்கான். ஏன்னா அவனை தருதலையா பெற்று வச்சிருக்கான் பிள்ளை வீட்டுல. விஜயுடைய ஃபேனை தருதலையா பெற்று வச்சிருக்கான். செத்தா 20 லட்சம் வரும். காட்டமான விமர்சனம். ஆமாங்க, தருதலை தாங்க. என்ன 40 வருஷம் செத்துருக்கான், திரும்பி நான் வந்து இவன் மேல பின்னால போறான்னா அவன் எப்படிப்பட்ட தருதலையா இருப்பான்? ஒரு டிக்கெட்டுக்கு பாக்கெட்டுக்கு 10 ரூபான்னு சொல்லி பாட்டு பாடினால இருந்தால விஜய், ஒரு டிக்கெட்டுக்கு 1000 ரூபா வித்தது தானே.
ஒரு டிக்கெட்டை 100 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு வித்தவன் தானே. உனக்கு என்னடா அடுத்தவன ஊழலை பத்தி சொல்றதுக்கு அருகதை இருக்கு? ஊழலை பத்தி பேசுறதுக்கு எவனுக்காவது அருகதை இருக்கா அவங்களுக்கு? நான் ஊழலற்றவன்னு சொல்றதுக்கு அருகதை இருக்கா இவனுக்கு எவனுக்காவது? உன் பணத்துக்கு போஸ்ட் ஓட்டணும், பாலாபிஷேகம் பண்ணணும், நான் 5 கோடி கொடுத்தேன்னா உன் மேல சுறா கேஸ்ல இன்கம் டேக்ஸ் பதிவு பண்ணிருக்கு வழக்க. அப்ப பணம் கொடுத்தா நான் நீ பண்ணிருக்க. அப்ப நீ என்ன ஊழலை பத்தி சொல்றதுக்கு உனக்கு என்ன இருக்கு? அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்க தெளிவா இருக்காங்க, ஏதோ 20 லட்சம் கிடைக்கும் செத்தா, அதனால வந்து இல்ல சம்மன் அனுப்புன அதிகாரியே வந்து அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இவர் ஊழல் அற்றவர்னு தெரிஞ்சதுனாலதான் வந்து கட்சியில இணைஞ்சிருக்கிறாரு. யாரு? திரு அருண்ராஜ் அவர்கள், IRS அவர்கள் வந்து அப்படின்னும் போது அவர் ஊழல் அற்றவர் அப்படிங்கிற விசாரணை எல்லாம் அவர் கண்டடைந்த பின்பு தானே வந்து அந்த மொழியை நோக்கி வந்திருக்காரு. எவ்வளவு அப்பாவியா இருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. என்னங்க நீங்க அரசியலே தெரியாம இருக்கீங்க. இல்ல அப்படிதான் சொல்றாங்க. தூக்கிட்டு போற வச்சதே பிஜேபி. இல்ல அப்படிதான் சொல்றாங்க. அதனாலதான் யார்கிட்ட இருக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்? யாரெல்லாம் ரைட் பண்ணுது? ரைட் பண்ணவன் மேல எல்லாம் கேஸ் போட்டுருச்சா? இடி ரைட் பண்ண மேல எல்லாம் கேஸ் போட்டு ப்ரூவ் பண்ணிருச்சா? யாரெல்லாம் பிஜேபியில சேர்ந்தானோ அவெல்லாம் வாஷிங் மிஷின்ல செலவு பண்ணப்பட்ட சுத்தமான துணியா வெளுக்கப்பட்டு வெளியே வந்துடுவான். இவன் வந்து பிஜேபியோட சேர்ந்தா தமிழ்நாட்டில் செல்ஃப் எடுக்காது. அண்ணாமலையை வச்சே செல்ஃப் எடுக்கல. இனி விஜய் தூக்கிட்டு வந்து பிஜேபியில் சேர்த்து செல்ஃப் எடுக்க முடியாது. விஜய் தனியாக நிறுத்திக்க வச்சு ஓட்டை பிரித்து திமுகவை தோக்கடிப்போம் இப்படின்றதான் அவங்களுடைய பிளானு. அப்போ தனியாக பிரிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இவ்வளோ போய் பிடிச்சாதான் சரியாக வரும். பிடிச்சி தானே சுறாவில் வந்து நீ 5 கோடி கொடுத்து ஏமாத்திருக்கடா, 5 கோடி வந்து செலவழிச்சிருக்க, இன்கம் டேக்ஸ் ஏமாத்திருக்க, காரு வாங்கிட்டு வரி கட்டாம இருக்க, இப்படி எல்லாம் பிடிச்சது காரணம் யாரு? இதே IRS ஆபீசரை வச்சுதான் பிடிச்சாங்க. அந்த IRS ஆபீசரை வச்சுதான் நெகோசியேஷன் நடந்திருக்கு. நீ கட்சி ஆரம்பி, அங்க இருந்து உத்தரவு வந்திருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு. அவர் சொன்னதுபடி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் தான் இதை Y+ செக்யூரிட்டி வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் தான் கட்சியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் தான் வந்து அங்கேருந்து வரக்கூடிய பிஜேபியிலேருந்து வரக்கூடிய ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒழுங்காக நடக்கிறானா ஒழுங்காக செய்கிறானான்னு பார்க்குறதுக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க. நீங்கள் வந்து இப்படிலாம் நம்பி ஏமாறுவீங்கன்னு நான் நினைக்கல. இல்லை அவங்க அப்படிதான் அதை முன்வைக்கிறாங்க. அது முன்வைப்பான், அவன் முன்வைக்கிறது. ஏங்க நீங்கள் மோடி என்னைக்காவது சொன்ன விஷயத்தை செஞ்சுருக்காரா? சொன்னதுக்கு அகேன்ஸ்டாக தான் அவர் செய்வார், பேசுறதுக்கு அகேன்ஸ்டாக தான் செய்வார். ஒன்று சொன்னார்னா அதுக்கு அகேன்ஸ்டாக ஒன்று செய்ய போகிறாருன்னு அர்த்தம். இது வந்து பிஜேபியினுடைய வரலாறு. இப்போ அதே மாதிரி தான் இவங்க பிஜேபி அனுப்பக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி அவர் இந்த கிரீன் கிளாரிடார்லாம் வந்து கேட்டார். அதாவது வந்து எங்கேயுமே தடை இல்லாமல் நான் நேராக போய் கரூருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி. அதில் அவர் முன்மொழிந்திருக்கிற அந்த பாதுகாப்பு அம்சங்கள் எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்கறதுல வந்து தன்னுடைய ரசிகர்களை அல்லது தொண்டர்களை மீறி வந்தாங்கன்னா தடியடி நடத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்குறாரு. தன் தொண்டர்களையே தடியடி நடத்தலான்னு இது வரைக்கும் எந்த கட்சி தலைவர்களும் கடிதம் கொடுத்து பார்த்ததில்லை. இந்த போக்கை நம்ம எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது கொரோனா வந்தால் தான் லாக்டவுன் போடுவான். கொரோனா வந்தால் தான் லாக்டவுன் போடுவான். அப்போ லாக்டவுன் எதுக்கு போடுறான்? அந்த வைரஸ் பரவி உயிர் செத்து போயிடக்கூடாது. விஜய் வந்தா எதுக்கு லாக்டவுன் போட சொல்றான்? விஜய் வந்தாலும் செத்து போயிடுவான் அர்த்தம். அதுதான் லாக்டவுன் போட சொல்றான். லாக்டவுன் போட்டாதான் விஜய் கேட்குற கண்டிஷன்லாம் செயல்படுத்த முடியும். சிஎம் சார், நான் இங்கே தான் இருக்கேன், வீட்டில் தான் இருக்கேன், ஆஃபீஸ் தான் இருக்கேன், என்ன வேணாலும் பண்ணுங்க, என் தொண்டர்களை விட்டுருங்கன்னு சொன்ன அதே வசன வியாபாரி தான். ஓகே, தொண்டர்கள் மேல தடியடிச்சு நடிச்சு கலக்கின்னு சொல்லுது அந்த வசன வியாபாரி. இது கூட தெரிஞ்சுக்காம தொண்டர்கள் இருந்தான்னா அவனை மாதிரி முட்டாளியாக இருப்பான். உன்னே தான்டா வந்து தடியடிச்சு நடிச்சு கலக்கி சொல்றான். பின்னால போய் வெக்கங்கட்டு போய் அவன் பின்னால பைக்கை ஓட்டி போய் விழுந்து சாகுறீங்களே, அவன் கார்லையும் பஸ்லையும் ஏறி வந்து ஆடுறீங்களே, மரத்துலையும் டிரான்ஸ்ஃபார்மர்லையும் ஏறி உங்க உயிரை மாச்சிக்கிறீங்களே, உடனே தாண்டா அவன் தடி எடுத்து நடத்த சொல்லி பெர்மிஷன் கேட்குறான் போலீஸ்கிட்ட. அவர் வந்தா லாக்டவுன் போடணும். இவர் என்ன பெரிய சைனா பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டு, இல்லைன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட்டு, இவர் வந்த உடனே கிரீன் காரிடார் கொடுப்பாங்க. போய் நீ இப்போ பார்க்கறதுக்கு வக்கில்ல, செத்தவனை போய் என்னன்னு கேட்கறதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கல, குற்ற உணர்வு இல்லை, உன்ட்ட ஒரு மன்னிப்பு கேட்கல, இது வரைக்கும் கொடியை அரக்கம்பத்தில் பறக்க விடலை, ஒரு இளங்கல் கூட்டம் போடலை. நீ வந்து அவங்கள போய் பார்க்கறதுக்கு உனக்கு கிரீன் காரிடார் போடணுமா? இல்லை வாட்ஸ்அப்பில் ஏதோ வீடியோ கால் பேசி வருத்தம் தெரிவிச்சாரு. வருத்தம் வீடியோ காலில் போய் நடிக்கிறதுக்கு ஏங்க நேர்லேயே நடிக்கிறேன். ஒரு வீடியோ காலில் அழுக தெரியாது அவனுக்கு? என்ன வருத்தம் தெரிவிச்சிட்டேன்? வீடியோ காலில் தெரிவிச்சா போதுமா? என்ன
நேரில் போகக்கூடிய தலைவர் எங்கள் தலைவர், வீடியோ காலில் பேசக்கூடிய தலைவர் இல்லைன்னு ராஜ்மோகன் காந்தி பீத்துறானே, என்னாச்சு? நீ பேசுறதெல்லாம் உண்மையை செய்யுங்கடா. நீ என்ன சொல்றியோ அதை உண்மைன்னு செய்யுங்க. அது கூட செய்ய வக்கல்லாதனால நீ ஏன்டா வந்து வெளியே வந்து பேசுறீங்க? நீங்க ஒரு நேரடியா போய் அவங்க வீட்டுல போய் பாக்குறதுல என்ன உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு அதுக்கு என்ன பாதுகாப்பு வேணுமா? நேரடியா சினிமா ஷூட்டிங் எல்லாம் போறப்பெல்லாம் இப்படித்தான் கேட்டியா நீ? சினிமா ஷூட்டிங் போறப்பெல்லாம் இப்படித்தான் கேட்டியா நீ? சொல்லுங்க. எப்படி திரும்பி ஓடும்போது போலீஸ் பாதுகாப்பு கேட்டியா நீ? இல்ல, அன்னைக்கு எங்களை போக சொன்னதே காவல்துறை தான். எப்படி போச்சு? நாங்க வந்து நள்ளிரவு கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும் அங்க வந்து மத்த பொறுப்பாளர்கள்லாம் அங்க தங்கி இருந்தாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம நாங்க காவல்துறை அணுகினப்போ காவல்துறை தான் எங்களை அங்கேருந்து அனுப்புனாங்க அப்படிங்கிற ஒரு. சரி, காவல்துறை சொன்னதெல்லாம் கேட்டீங்களா? 22 கண்டிஷன் பிடிச்சு கேட்டீங்களா? தண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிச்சு கேட்டீங்களா? மரக்கட்டை போட்டு தடுப்பு ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிச்சு கேட்டீங்களா? 10,000 பேர் 500 பேர்னா 10,500 பேர் மட்டும் கூட்டுங்க, வெளி மாவட்டத்தில் கூட்டாதீங்கன்னு சொன்னீங்க, கேட்டீங்களா? ரோட் ஷோ பண்ணாதீங்க, நீங்கள் டைரெக்டாக பேசுகிற இடத்துக்கு டைரெக்டாக காரில் வந்து அங்கே இருக்கு பஸ்ஸில் ஏறி பேசுங்கன்னு சொன்னாங்க, கேட்டீங்களா? 50 மீட்டருக்கு முன்னால் நிறுத்தி பேசுங்க, போடல போனால் கூட்டம் நெரிசலாக சொன்னாங்களா, கேட்டீங்களா? இதெல்லாம் கேட்கல, அதெல்லாம் கேட்கல. ஆனால் மக்கள் உயிர் உனக்கு மயிறு, 41 பேர் உயிர் உனக்கு மயிறு. ஆனால் உன் உயிர் மட்டும் தங்கம், வெள்ளி, பாதகம், இது வைரம். அவங்க சொன்ன உடனே இப்போ போலீஸார் சொல்ல அப்படியே கேட்டு ஓடி போயிட்டீங்க. நீங்கள் வெக்கம் இல்லை உங்களுக்கு? இதெல்லாம் சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லை? ஏண்டா நீ வந்தீங்க, நீங்கள் இந்த ஆதவர்ஜினா புஷி ஆனந்து வந்தால் எத்தனை பேருக்குடா தெரியும் உங்களை? லூசு போயிடா. நீ வந்து பக்கத்தில் நின்று பார்த்துட்டு விஜய் மட்டும்தான்டா தெரியும் எல்லா பேருக்கும். நீ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கணுமா இல்லையா? உன் கட்சிக்கார எவனுமே இது வரைக்கும் வரலையா? உன் கட்சிக்கார எவனுமே இது வரைக்கும் வரலடா. எப்படி இது பண்ணுவ நீ? அப்போ நீ என்ன மக்கள் மேலே வச்சுருக்க? முட்டாப்பைய கூட்டம் வந்து உன் பின்னால் தெரியுது. அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து மரண வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஜனநாயகன்னு சொல்லிட்டு பிணநாயகனாக மாறி நிற்கிற. நீ போகிற இடத்துல எல்லாம் சாகிறதுக்கு அவன் உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான். ஏன்னா அவன் வீட்டில் இருந்தாலும் வேஸ்ட்டு தான். அவன் செத்து இந்த மாதிரி விஜய்னு அழையக்கூடிய பைத்தியங்கள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வேஸ்ட்டு தான். ஆனால் சின்ன குழந்தைங்களை கொண்டு போய் கொள்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? அப்போ அது செத்தாலாவது ஒரு 20 லட்சம் கிடைக்கும். இருந்து இவனால் பிரயோஜனம் இல்லை. இவன் வந்து போதைக்கு அடிமையே. விஜயனுடைய ரசிகன் யார்? போதைக்கு அடிமை. விஜயனுடைய ரசிகன் எப்படி உருவாக்கி வச்சுருக்கான்? போதைக்கு அடிமையாக, ரவுடிசமாக, வன்முறை கலாச்சாரமாக, இது இப்படி தானே உருவாக்கி வச்சுருக்கோம் படத்தில் நடித்து. அப்போ அவன் இருந்து வீட்டுக்கு பிரயோஜனம் இல்லைல்ல. அட்லீஸ்ட் இப்படி போய் விஜய் போய் 100 பேர் 200 பேர்னு விஜய் போராட்டத்துலலாம் செத்தான்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றுக்கும் 20 லட்சம் அது கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அதை கூட இன்னும் கொடுக்கலவன் விஜய். நிகழ்ச்சிக்கு உங்களோட நேரத்தை கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றிப்பா.